எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். என்ன நடிப்புடா? நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறது. இப்போ என்னடா ஆச்சு? கைஸ், தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆணவத்தோட உச்சத்துல இருந்து நேத்து ஒரு மேட்டரை பேசியிருக்காரு. கரூர் சம்பவத்துல உங்களை விட மாட்டேன், எனக்கு ஒரு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை வச்சு திமுக 41 பேரை கொன்னுடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. சோ இத சொல்லி வாண்டடா வாங்கி கட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா திமுக இப்ப ஆதவ் அர்ஜுனா மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட போறாங்களாம். இது கூடவே ஆதவ் அர்ஜுனா இன்னொரு மேட்டரையும் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் விஜயோட விருப்பமே ஒட்டுமொத்த அதிமுகவை பாத்தீங்கன்னா தாவேகால இணைக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் முதலமைச்சர் ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகாவில் இணைக்கப்பட வேண்டும். என்ன இலவிடாது இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தாவேக அரசு முதலமைச்சர் விஜய் ஆளுநரை பார்த்து பயப்படுறாரு. ஆளுநர் எங்க குதிரை பேரத்து மேல ஆக்ஷன் எடுத்து போறாருன்னு சொல்லிட்டு பயப்படுறாருன்னு சொல்லிட்டு திமுக விமர்சிச்சிருக்கு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இன்னொன்னு, தாவேக ஆட்சியில வந்து ஊழலே இல்ல, லஞ்சம் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி புகார் வந்திருக்கு. ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக் கொண்டு கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க. யார் மேல பாத்தீங்கன்னா தாவேக பொதுச் செயலாளர் இருக்கார்ல என் ஆனந்த் அவர்கள் அமைச்சர். சோ அவர் மேலதான் பாத்தீங்கன்னா புகாரே வந்திருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? சீரியஸ்லி இந்த ஆட்சி அமைஞ்சல இருந்து முதலமைச்சர் விஜய் கூட இவ்வளவு தௌலத்தா பேசியிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா ஆதவ் அர்ஜுனா வாயில இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபயர் ஸ்பீச் தான். அதாவது இவர் வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு தாவேக ஆட்சி தான் இருக்க போகுது அப்படின்ற மென்டாலிட்டிக்கு உள்ளே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஜோக்கே மட்டும் இல்லாம இந்த கரூர் மேட்டரை இவங்க இன்னும் விடலங்க. இன்னும் எங்க மேல பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்பத்துல இருந்து கேட்கிற ஒரே விஷயம், எப்பா சாமி அப்படி பழி போட்டாங்கன்னா உண்மையிலே அந்த சம்பவத்தை பண்ணது யாருப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கான பதிலா ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க 41 பேரை கொன்னதே காவல்துறை தாங்க, காவல்துறையை வச்சு 41 பேரை கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா போலீஸ்க்கு வேற வேலை இல்லையா, அங்க இருக்கவங்க கழுத்தை பிடிச்சி கொள்றதுக்கு அவங்க வேலை. எனக்கு புரியலையே, அங்க நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்தை இன்னைக்கு வரைக்கும் அக்செப்ட் பண்ணாம பழி போட்டாங்கன்னு புழுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காருங்க. உங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில். அவன் இன்னும் திருந்தல மாமா. இது எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு தெரியுமா? உண்மையிலே இந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப திமுக ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட போறோம் அப்படின்ற மாதிரி. அந்த கேஸை வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு எண்டை கொண்டு வாங்கயா. ஏன்னா அங்க நடந்தது ஒரு விபத்து அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கரூர்ல எங்க மேல பழி போட்டாங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜயும் சரி, அவங்க அமைச்சர்களும் சரி, தொண்டர்களும் சரி, எல்லாருமே அதையே கதறிட்டு இருக்காங்க. அங்க கூட்டம் அளவுக்கு அதிகமா கூடிடுச்சுங்க. கூட்டினது மட்டும் இல்லாம 12 மணிக்கு வரேன்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் வந்து சேர்ந்தது 7 மணி. சோ ஓவரா டிலே தான். ஏன் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தே கிளம்புனதே ஒரு டிலே தான். ஓகே, 8:45க்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவர் இருந்திருக்கணும். ஆனா அவர் வீட்ல இருந்து கிளம்புனதே பாத்தீங்கன்னா 8:45 தான். சோ அவர் ஆல்ரெடி லேட்டா தான் கிளம்பினாரு. சோ லேட்டா கிளம்பிட்டு மக்களை சீக்கிரமா வர வச்சுட்டு அங்க வந்து தண்ணியும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஒரு ஃபெசிலிட்டி இல்லாம வெயில்ல நின்னு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க, மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து கதறிட்டு இருக்காங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கதர்னது மட்டும் இல்லாம இப்ப காவல்துறை மேலே தூக்கி பழிய போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுவும் எவ்வளவு தௌலத்தா தெரியுமா, எனக்கு அங்க ஒரு பாக்கி இருக்கு, அதை விடமாட்டேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவீங்க? நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க தயவு செஞ்சு உண்மையிலே யாருக்கு கொண்டதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அப்பத்துல இருந்து சொல்றீங்களே இதை யாரோ பண்ணிட்டாங்க, திமுக சைடுல தான் பண்ணிருக்காங்கன்னு. சோ இப்ப காவல்துறை தான் பண்ணிச்சுன்னு சொல்றீங்களே, இப்போ உங்ககிட்ட அதிகாரம் வந்துருச்சு பாஸ், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க யாரு தான் பண்ணாங்க அப்படின்றத மக்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு விபத்து மாதிரி தான் தெரியுது. அந்த விபத்துக்கு தார்மீக பொறுப்பு இப்போ வரைக்கும் முதலமைச்சர் விஜய் ஒரு தடவை கூட பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பொது வெளியில மன்னிப்பே கேட்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வந்துட்டேன், அதாவது எங்க பொதுச் செயலாளர் 12 மணிக்கெல்லாம் வந்துருவாருன்னு ட்விட்டர்ல போட்டாரு. ஆனா நான் வந்து சேர்ந்ததே 7 மணி தான். சோ நான் லேட்டா தான் வந்துட்டேன். என் மேலேயும் ஒரு தப்பு இருக்கு. அதாவது மொத்தத்துக்கும் நான் தான் காரணம் சொல்ல மாட்டேன், நடந்த விபரீதத்துல எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. சோ தார்மீக பொறுப்பு எடுத்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் மனசு இறங்கி மனசு வந்து ஒரு தடவை கூட மன்னிப்பு கேட்டது இல்ல. சோ ஒரு தடவை கூட பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன அக்செப்டன்ஸ் கூட அவருக்கு இல்ல. அது இல்லாம இப்போ வரைக்கும் பழி போட்டாங்கன்னு சொல்றாரே தவிர தன்னை பார்க்க வந்து இறந்த கூட்டம் அப்படின்னு ஒரு தடவை கூட பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை அவர் சொன்னதே இல்லை.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுதான் முதலமைச்சர் விஜய் இப்போ வரைக்கும் பண்றதுல ரொம்ப கேவலமான விஷயம். இப்ப ஆதவ அர்ஜுனாவும் பாத்தீங்கன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் பாத்தீங்கன்னா பழி போட்டாங்க. உண்மையிலேயே திமுக ரொம்ப கேவலமான ஒரு அரசுங்க, கேவலமான ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலே திராணி தைரியம் இதெல்லாம் இருந்திருந்தா அப்பயே என்ன பண்ணிருக்கணும்னா எஃப்ஐஆர்ல வந்து முதலமைச்சர் விஜய் அவர் பேரை சேர்த்திருக்கணும். ஏன்னா ஆதவ அர்ஜுனா பேர்லாம் இருக்குது. சோ அப்படின்னும் போது விஜய் அவர் பேரையும் சேர்த்திருக்கணும். திமுக பயந்துருச்சு அந்த சமயத்துல. உண்மையிலே டர் அவங்களுக்கு, ஏன்னா முதலமைச்சர் விஜய் பேரை சேர்த்தா எங்க இளைஞர்கள் மத்தியில ஏதாவது நெகட்டிவ் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன பண்ணிருச்சுன்னா திமுக மு.க. ஸ்டாலின் வந்து எந்த கட்சி தலைவரும் அப்படிலாம் இறக்கணும்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. சோ இது எதிர்பாராத விபத்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதே அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் மாத்தி பேசியிருந்தா விஜய் வந்து சொன்ன டைமுக்கு அங்க வந்திருக்கணும், சொன்ன டைமுக்கு அங்க வரல, அங்க வராததுனால இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இவர பேர் வந்து உயிர் இழந்துட்டாங்க. சோ இதுக்கு விஜய் அவர்களும் பொறுப்பு அப்படின்ற மாதிரி கேஸ்ல அவர் பேரையும் சேர்த்து இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அல்லு அர்ஜுன் அவரை பார்க்க வந்த கூட்டம் தானே, அவர் மேலே கேஸ் போட்டாங்களே. எதுக்கு போட்டாங்க? ஏன்னா அவரை பார்க்க நம்மளை பார்க்க அவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா நம்மளும் அதுல ஒன் ஆஃப் தி காரணம், நமக்காக தான் அந்த கூட்டம் கூடுது அப்படின்னும் போது இன்னி வரைக்கும் அவர் பேரை வந்து உள்ள சேர்க்கவே இல்லைங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடியே பழி போட்டாங்க. எனக்கு என்ன உண்மையிலே திமுக பழிய போட்டதுக்கு அப்புறம் பழி போட்டாங்கன்னு சொல்லியிருந்தா அதுல கூட ஒரு லாஜிக் இருக்குதியா. அவனுங்க பயந்து போய் பழிய போடாம விட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து பழி போட்டாங்கன்னு கதறாங்க. இதுல ஒரு பாக்கி இருக்கான், விடமாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆணவத்தோட உச்சத்துல ஆதவ அர்ஜுனா பேசுறாரு அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். சோ இது இல்லாம இன்னொரு மேட்டர் சொல்லியிருக்காரு. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அதாங்க சொன்னார்ல விஜய் மற்றும் பல கட்சி அப்படின்ற மாதிரி சொன்னாரு, ஊழல் சக்தி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. சோ அந்த அதிமுகவை ஒட்டுமொத்தமா தாவேக்கால இணைக்கிறதா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட விருப்பமா அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எங்களோட தலைவர் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேக்காவில் இணைக்கப்பட வேண்டும். இட்ஸ் a declare. இரண்டு திராவிட கட்சிகளையும் நோக்கி கை நீட்டி நீங்கள் தீய சக்தி, நான் தூய சக்தி என்று பெருமையோடு சொன்னார் திரு விஜய் அவர்கள். அதுக்காகத்தான் பெரும்பாலான மக்கள் வாக்களித்தார்கள் என்று நான் நம்புகிறேன். 2 விஜயபாஸ்கரை சேர்த்த பிறகு நீங்கள் தூய சக்தியா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புவார்கள். இதுல வந்து மாற்றம்னு சொன்னீங்களடா, இதுதான் மாற்றமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப முதலமைச்சர் விஜயோட என்னவா இருக்கு, அடுத்த அதிமுகவா நம்ம மாறணும், அதிமுக ஒட்டுமொத்த பேரையும் பாத்தீங்கன்னா இணைக்கிறதா ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியலையே, இதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்காம இருந்திருக்கலாமே, டைரக்டா அதிமுக ஜாயின் பண்ணி முதலமைச்சர் வேட்பாளராக அங்கேயே நின்றுக்கலாமே. நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி ஒரு கட்சி ஒரு பெரிய செட்டில்மெண்ட் கொடுத்து கட்சியை வாங்கிட்டு இருக்கலாமே, அந்த அளவு பண்ணி தொலைச்சிருக்கலாமே. மக்கள்கிட்ட நீங்க என்னன்னு சொன்னீங்க, தூய சக்தின்னு சொன்னீங்க. இவங்க ஊழல் சக்தி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தீய சக்தி, நாங்க தூய சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ உங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, முதலமைச்சரோட விருப்பமே ஒட்டுமொத்த அதிமுகவையும் கொண்டு வந்து தாவேக்கால சேர்க்கறதா. ஆல்ரெடி 50% கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. எனக்கு புரியல. இதுல வேற அங்க இருந்து வந்த விஜயபாஸ்கர்ல என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த இணைவுக்கு எல்லாத்துக்கும் காரணமே பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்ற மாதிரி கிரெடிட்ஸ் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் எங்களுக்கு தாவேக்கால கழகத்துல எங்களை இணைச்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணவர் ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப ஆதவ அர்ஜுனா பக்காவா எல்லாம் பேசி முடிக்கிறாரு அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. அதாவது அதிமுக மொத்தத்தை கரைச்சி அழிச்சு தாவேக்கால ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனோட குறிக்கோள். வந்து அமைச்சர் வேலையை பாக்குறாரோ இல்லையோ, இந்த இடைத்தரகர் வேலையை வந்து சூப்பரா பாத்துக்கிட்டு இருக்காரு, அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணிட்டு இருக்காரு. பல பேரை கொண்டு வந்து சேர்த்துட்டாருங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசியில அங்க யார் இருப்பாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் அவர் புள்ளையும் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இறங்கி வேலை செய்யறது கூட அங்க நிர்வாகிகளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வரும், லெட்டர் பேட் கட்சி அது மாற போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எப்பா ஆதவ அர்ஜுனா அவர்களே, உங்களுக்கு இவ்வளவு ஆணவம் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் ரொம்ப அதிகமா. அப்ப நாளைக்கு அதிமுக வெறும் பேப்பர் லெவல்ல இருக்கும். என்ன எழவியாது அந்த மாதிரி தான் இப்ப சொல்ல தோணுது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா ஸ்பீச் வந்து அப்படிதான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு அமைச்சராவோ ஒரு இடத்துக்கு போயிட்டா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தன்னடக்கம் தேவை. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மாசா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுவும் நீங்க மக்களை பச்சையா முட்டாளாக்குறீங்க. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி வச்சு அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை ஃபேஸ் பண்ணிருந்தா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது டவுட் தான். ஏன்னா மக்கள் உங்களை மாற்றம் நம்பியிருக்கவே மாட்டாங்க. நீங்க அப்ப கூட்டணி வைக்காம தனியா
நின்னதுனால தான் ஓகே விஜய் அவர்கள் மாற்றம், உண்மையிலே அதிமுக திமுக மாதிரி அவர் இருக்க மாட்டார் நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. எல்லாரும் மூஞ்சிலும் செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி தான் நீங்க அடிச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டது மாற்றம்ன்ற ஒரு வார்த்தைக்காக தாங்க முதலமைச்சர் விஜய் நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. இந்த இடத்துல நீங்க பண்றதெல்லாம் அப்படியா இருக்கு, ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுல வேற பெருமையா பேசுறாங்க, பெருமையா அதிமுக மொத்தமும் பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்கால சேர போகுது அப்படின்ற மாதிரி. நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். இதுக்கு தாவேக்கான ஒரு கட்சி இல்லாம டைரக்டா அதிமுக பேரை மாத்தி வச்சுக்கோங்களேன். எதுக்கு மொத்தமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு புரியவே இல்லை. இதுல வேற ஊழல் பண்ணவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்களாம். அதுக்கு இவங்க கொடுக்கிற விளக்கம் என்னன்னா அவங்க மேல ஊழல் கேஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அதை வந்து முதலமைச்சர் விஜய் சும்மா விட மாட்டாரு, அவங்களை தொடவும் விட மாட்டாரு. எனக்கு புரியலையே, அவ்வளவு நல்லவங்களா வந்து சேர்றவங்களாம் மக்கள் எல்லாம் நம்புறீங்களா என்ன? முதலமைச்சர் விஜய் ஓட்டு போட்டவங்களா அதை நம்புறீங்களா என்ன? இந்த விஜயபாஸ்கர் அவர் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சேருவாங்களா, இவங்க மேல இருக்க ஊழல் வழக்குகளும் விசாரிப்பாராம். இதுக்கப்புறமா அவங்களை பணத்தை அடிக்க விட மாட்டாராம் முதலமைச்சர் விஜய். கேட்கிறவன் கேனப்பையனா என்ன வேணா நீங்க ஊத்துவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நீதி நேர்மையா இருக்க ஒரு கட்சியில ஊழல்வாதிகளுக்கு என்ன வேலை? அவங்க இங்க வந்து சேர்றாங்கனாலே கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து சேர்றாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எனக்கு புரியல, மக்கள் நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்களா? என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்களா? முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க, அதுதான் சொல்றேனே. என்ன பண்ணாலும் கடைசியில நான் முன்னாடி வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி கை காமிச்சிட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே ஹார்ட்டை தூக்கி பிச்சு அடிச்சா போதும், எல்லாம் கொண்டாட்டத்துல ஓட்ட அள்ளி தெளிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட கான்ஃபிடென்ட்டோட ஒரு சிஎம் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. நம்ம பண்றது அநியாயம் தெரியும், நம்ம பண்றது ரொம்ப தப்புன்னு தெரியும், தெரிஞ்சு வெளிப்படையா பண்றாங்க, அதை நியாயப்படுத்துறாங்க. எப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய் ஆளுநரை பார்த்து பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தன்னிச்சையா பாத்தீங்கன்னா அவரே அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு மதுரையில. சோ ஆளுநர் அதை பண்ணக்கூடாது இல்ல, அதுக்கு எதுக்கு இங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கு? மதுரையில் ஆட்சியர் எஸ்பி உடன் ஆளுநர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இல்ல அவரே பாத்தீங்கன்னா அங்க முதலமைச்சர் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து அதெல்லாம் பண்றாரான்னு தெரியல. சோ இந்த அளவுக்கு ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் ஆமா அவர் என்ன சிஎம் தானே பாத்துக்கலாம், நானும் இங்க ஒரு சிஎம் தான் அப்படின்ற மைண்ட் செட்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்குதான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் விஜய் பயப்படுறாரு. எங்க ஆளுநரை நம்ம நோண்டுனா அவரு நம்ம குதிரை பேரம் பண்றோம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம். சோ எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா பேனிக் பையிங் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது மேல ஆக்ஷன் எடுத்துருவாரோ நடவடிக்கை எடுத்துருவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய்க்கு இருக்கு, தாவேக அரசுக்கு இருக்கு. அதனால தான் ஆளுநர் என்ன பண்ணாலும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சோ இத பத்தின உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தாவேக ஊழலே பண்ணாது லஞ்சமே வாங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தாவேக மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. முதல் குற்றச்சாட்டு அதுவும் யாரு பொதுச் செயலாளர் ஆனந்த் மேலேயே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் இருப்பாங்களே அவங்களை நியமிக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞருக்கு 30 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் லஞ்சம் சொல்லுங்க லஞ்சம். சோ லஞ்சம் கேக்குறாங்களா? சோ இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வந்து கோர்ட்ல வந்து கேஸ போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு புரியலையே, ஊழல் இல்லாத ஆட்சி தூய சக்தி நாங்க தான் சொன்னமே, உருட்டுறாங்க உருட்டுறாங்க உருட்டுறாங்கன்னு. சோ அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும். முதலமைச்சர் சொன்னார்ல இன்னும் நோன்னா பல விஷயம் வரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. எஸ் திமுகல பல விஷயம் இருக்கு, ஏன்னா பல பேர் ஊழல் பண்றதுல பெருச்சாலிங்க தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அதிமுகல பல பெருச்சாலிங்க இருக்கு. இப்ப என்ன மேட்டர்னா அதுல பாதி பெருச்சாலிங்க உங்க கட்சியில் தான் இருக்கு, உங்க கட்சியில் தான் இருக்கு. அதனால தான் சொன்னோம் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இவங்க ஊழலை ஒழிக்கிறதும் போதை பொருளை ஒழிக்கிறதும் தமிழ்நாட்டை மாற்றத்தை நோக்கி கொண்டு போறதும். ஏன்னா எனக்கு புரியல, திருடன் கையில சாவியை குத்துட்டு எப்படியா நீ வந்து திருட்ட வந்து நிப்பாட்டுவ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ இது நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஏத்துக்க மாட்டானுங்க. நம்ம கிளியர் பாயிண்டோட பேசுறோம். அதாவது இங்க இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எப்படியா மாற்றோம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறோம்னு வைங்களேன். அதுக்கு வந்து அவனுங்கிட்ட பாயிண்ட் இருக்காது. ஒண்ணு அவதூறு எடுத்து பேச ஆரம்பிச்சிருவானுங்க. நான் சொல்றது யாரு டிவிக்கு முட்டு கொடுப்பாங்களே அவங்கள சொல்றேன். அவதூறு எடுத்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. டிவிக்கு நல்லது பண்ணா சொல்றதுக்கு நான் ரெடி, நல்லது பண்ணா சொல்றதுக்கு நான் ரெடி. அவ்வளவுதான் சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.